வணக்கம், வாழ்க வளமுடன். நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெம்பர் ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் அக்கோனைட், அப்பிஸ்மெல், ஆர்னிகா, ஆர்சனிக்கம் ஆல்பம், பெலடோனா, கலண்டுலா, ஹெப்பர் சல்ஃபர், நக்ஸ்வாம், ரஸ்டாக்ஸ், சல்ஃபர்னு சொல்லி ஒரு 10 மருந்துகளை போட்டு அக்கோனைட் ஃபார் ஷாக், அப்பிஸ்மெல் ஃபார் இன்செக்ட் பைட், ஆர்னிகா ஃபார் ஆக்சிடென்ட் டர்மான்னு போட்டிருந்தாங்க. ஆர்சனிக் ஆல்பம் ஃபுட் பாய்சன், பெலடோனா ஃபீவர் அண்டு சன்ஸ்ட்ரோக், கலண்டுலாங்கிறது வூண்ட்னு போட்டு ஹெப்பர் சல்ஃபர் இன்ஃபெக்டட் வூண்ட் அப்சஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நக்ஸ்வாம் ஹேங் ஓவர் அண்ட் ஹெடேக் என்ன போட்டிருந்தாங்க. ரஸ்டாக்ஸ் மசில்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. சல்ஃபர் இட்ஸ் அண்ட் ஸ்கின் போட்டிருந்தாங்க. இப்போ முதல்ல ஃபஸ்ட் எய்டுன்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட் எய்டுங்கிறதுங்கிறது ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஃபர்தர் எவாலுவேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் டோஸ் ஆஃப் மெடிசன், உடனடி நிவாரணம் கொடுக்கக்கூடிய, ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த தற்காலிக நிவாரணங்களை கொடுக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கணும். மருந்துகள் வந்து ரொம்ப எளிமையான மருந்துகளாகவும் எந்த விதத்துலேயும் பேஷண்ட்டுக்கு கஷ்டம் கொடுக்காத மருந்துகளாகவும் இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த மருந்துகளில் எனக்கு சில உடன்பாடு கிடையாது. ஏன்னா சில ஸ்ட்ராங் மெடிசன்ஸை நம்ம ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் யூஸ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல. முக்கியமாக ஆர்சனிக் ஆல்பம், ஹெப்பர் சல்ஃபர் இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து ஃபஸ்ட் எய்ட் மெடிசனோ இல்லை ஒரு பிகினர்ஸோ கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணக்கூடாத மெடிசன்கள். அதனால் இப்போ ஒரு ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்னா முதல்ல என்னென்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்ங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்ட் மெடிசனுங்கிறது மாறணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வச்சுருக்கிற ஒரு ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் என்ன பார்த்தா அவங்களுக்கு கிச்சனில் தேவையான விஷயங்கள், அதாவது கிச்சனில் சமைக்கும் போது ஏற்படக்கூடிய சில விஷயங்கள், ப்ளஸ் குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஒரு ஃபேமிலியில் என்ன ரிக்குவயர்மெண்ட்டு ரெக்கரிங்காக அவங்க பார்க்கக்கூடிய சில விஷயங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் அவங்க ஒரு பாக்ஸில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறது நல்ல விஷயம். அப்போ இது வந்து டைலர் மேக் பாக்ஸாக தான் இருக்கணுமே தவிர இப்போ நம்ம கொடுத்துருக்குற மாதிரி ஒரு சார்ட்டை கொடுத்துடக்கூடாது. ஸோ இதே வந்து வேறு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட ஃப்ளோரில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஹோமியோவில் வைக்கணும்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும், அவங்களோட தேவைகள் என்னவாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஷாக்காக இருக்கலாம், இல்லை ஐஸ்ட்ரெயின் தண்ணி கண்ணில் தண்ணி வடி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை திடீர்னு ஃபீவர், ஏர் கண்டிஷன் ஃபீவர், இன்ஃபெக்ஷன் ஃபீவர் உருவாகலாம், இல்லை திடீர்னு ஸ்டமக் பெயின் வரலாம், திடீர்னு பீரியட்ஸ் பெயின் வரலாம், இல்லை திடீர்னு லோ பிபி ஆகி சில பேர் மயக்கம் போட்டு விடலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய பேர் ஹை பிபி ஆகிட்டு கூட மயக்கம் போட்டு விடலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களோட தேவையை சம்மந்தப்பட்ட விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு டாக்டர் கன்சல்டேஷன்லேயோ இல்லை உங்களுக்கு தோன்றக்கூடிய சில மருந்துகளை வச்சு ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த மீனிங்ஃபுல் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது போடுறது என்ன, அது தவறுதலாக முடியலாம். வேணால் இப்படி வேணால் போடலாம். ஆக்சிடெண்ட் கிட் என்ன, ஒரு ஆக்சிடெண்ட்லாம் என்ன ஆகும்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடிபடும், ரத்தம் ப்ளீட் ஆகும், சதைப்பிச்சுட்டு போகும், இல்லை நரம்பு நுனியில் அடிபடும், கண்ணில் அடிபட்டிருக்கும், மண்டையில் அடிபட்டிருக்கும், ஸ்டிச் போடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஃப்ராக்சர் ஆகிருக்கும்ங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுங்கிறதுனால இப்போ ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்னு போட்டு வேணால் வெஹிக்கிள்ஸில் வைக்கலாம் இல்லைங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கணும். ஒரு ஓல்டேஜ் ஹோமில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டுனா அப்போ அந்த இடத்துல என்ன தேவையாக இருக்கணும்ங்கிறத பொறுத்து அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டு அமையணும். ஸோ இப்போ நாங்கள் வாழ்ந்து பார்க்கலாம் வாங்க சீசன் 4 இன்னும் லாஸ்ட்டு டிசம்பரில் நடத்தின கிளாஸில் கூட வந்த பார்ட்டிசிபெண்ட் எல்லாருக்கும் ஒரு 15 மெடிசனை ஒரு ஃபேமிலி கிட்டு, நான் ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்னு சொல்லலை, ஃபேமிலி கிட்டுன்னு போட்டு கொடுத்தேன். அந்த ஃபேமிலி கிட்டில் என்னென்ன மருந்துலாம் இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா, சரசபரிலா, பெலடோனா, மெக்னீஷியம் பாஸ்போரிக்கம், அல்லிம்சிப்பா, அக்கோனைட், ஆர்னிகா, ரஸ்டாக்ஸ், சைனா, நக்ஸ்வாம், பிரயோனியா, ஆர்ஆர், கேந்தாரிஸ், பெர்பரிஸ் வல்காரிஸ், கார்போவிச், இப்பிகாக், காக்டஸ் இன்னும் சில மருந்துகளை அதில் இருந்தது. இப்போ இந்த மருந்துகள் ஒரு ஃபேமிலிக்கு தேவையா என்ன, அது எல்லா ஃபேமிலிக்கும் இந்த எல்லா மருந்தும் தேவையாக கூட இருக்காது. ஸோ நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுங்கிறது இண்டிவிஜுவலைஸ்டாக இருக்கணும், டைலர் மேக்காக இருக்கணும். அதனால் ஒரு ஃபேமிலி கிட்டோ ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டோ தயவு செஞ்சு நீங்கள் கம்பெனிலேயே ரெடி பண்ணி இப்போ நிறையா கிட்டு அந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கிட்டுகளை தயவு செஞ்சு வாங்காதீங்க.
உங்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். உங்களோட தேவை, உங்கள் ஃபேமிலியோட தேவையை உங்களை தவிர வேறு யாரும் அவ்வளோ கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டுனா ஆக்சிடெண்ட் இன்சிடெண்ட்டாக இல்லை எந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு உங்களுக்கு தேவையாக இருக்குது என்ன பார்த்து நீங்கள் அதை அமைச்சு கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டுங்கிறது ஹோமியோவில் பொதுவாக எப்படி இருக்கலாம் என்ன, இப்போ நேற்று அவங்க போட்டிருந்த அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டையே கொஞ்சம் மாற்றலாம். அப்படி மாற்றினது தான் நேற்று போஸ்டிங்கில் கூட சில பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் அக்கோனைட் ஓகே, ஆர்னிகா ஓகே, பெலடோனா ஓகே, கலண்டுலா ஓகே, நக்ஸ்வாம் ஓகே. மீதி இருக்கிற மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் மாற்றலாம். அதில் கண்டிப்பாக இபிகாக்ங்கிற மருந்து வரணும், கேந்தாரிஸ்ங்கிற மருந்து வரணும். இந்த மருந்துகளை அதில் சேர்த்து சில மருந்துகளை எடுத்துட்டோம்னா, அதாவது ஹெப்பர் சல்ஃபர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, சல்ஃபர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அர்சனிக் ஆல்பம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதை எடுத்துகிட்டு சில மருந்துகளை ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டை நம்ம உருவாக்கிக்கணும். அது இல்லாமல் ஒரு கிட்டுங்கிறது, ஒரு ஃபேமிலி கிட்டுங்கிறது நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ சப்போஸ் இன்றைக்கி காலில் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டீங்க, அந்த இடம் வீங்கி போயிருக்குது, அதாவது பிளட் ஆகலை, வீங்கி போயிருக்குது, கொஞ்சம் வலி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் என்ன, ஆர்னிகா. ஸோ ஆர்னிகா வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்னிகாவை ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. இப்படியா நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்ம டே டு டே கமக்ராஸ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கு நம்ம ஹேண்ட் பிக் மெடிசன்னு சொல்கிற மெடிசனை எடுத்து நம்ம யூஸ் பண்ண மெடிசன் போக மீதி இருக்கிறத ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுதான் பர்ஃபெக்ட் உங்கள் ஃபேமிலி கிட். ஸோ அந்த மாதிரி தேவைகளை பொருத்தி பார்த்து உங்களுக்கு தேவையான மருந்துகள் எடுத்துக்கங்க. இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் என்னென்ன இருக்கலாம், அது என்னென்னலாம் செய்யும்ங்கிறத நம்ம எதிர்காலத்தில் மெடிசன்ஸ் பற்றி நிறைய டீப்பாக பார்க்கும்போது அந்த மெடிசன் ஃபஸ்ட் எய்ட் கிட்லேயே இல்லை ஃபேமிலி கிட்லேயே வரலாம்ங்கிற வார்த்தைகளும் சேர்த்து சொல்லும்போது அதை நோட் பண்ணி நீங்கள் ஒரு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் எய்ட் கிட்டையோ இல்லை ஃபேமிலி கிட்டையோ உருவாக்குறதுக்கு எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஏதாவது பதிவுகள்லாம் நம்ம கொண்டுட்டு வருவோம். இப்போதைக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்டனா ஆர்னிகா கண்டிப்பாக இருக்கணுங்க, கலண்டுலா கண்டிப்பாக இருக்கணும், நக்ஸ்வாம் இருக்கணும், கார்போவெஜ் இருக்கணும், இபிகாக் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது கூட கொஞ்சம் பயோ காம்பினேஷனும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது போதுங்க, நம்ம எதை வேணாலும் மீட் அவுட் பண்ணலாம். அது இல்லாமல் ஆலினால் அழகராஜா மாதிரி நம்மள்கிட்ட ஆர்ஆர்ங்கிற ஒரு மெடிசன் இருக்குது. அந்த ஆர்ஆர் கண்டிப்பாக உங்கள் ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் இருந்ததுன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் அந்த ஆர்ஆரை சாப்பிட்டுட்டு அடுத்து டாக்டரை மீட் பண்ண போயிடலாம். உங்கள் கண்டிஷனும் ஸ்டேபிள், உங்கள் ப்ராப்ளமும் கண்டிப்பாக 50% சால்வ் ஆகிருக்கும். அதனால் ஆர்ஆர் பற்றின பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சீக்கிரத்தில் அந்த ஆர்ஆர் பதிவு வரும்போது, ஆர்ஆர் பற்றின விளக்கங்கள் வரும்போது உங்களுக்கு தனியாக அது மட்டுமே போதும்ங்கிறது புரியும். ஆர்ஆர் பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விதையாய் ஹோமியோபதி பார்ட் 1 புக்கில் ஆர்ஆர் பற்றி 3 இடத்துல போட்டிருப்பேன். நானோ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கூட கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பதிவுகளை பாருங்கள். இன்னும் ஆர்ஆர் பற்றி இன்டர்நெட்லேயும் தேடுங்க. ஆர்ஆர் இருக்க நம்மளுக்கு வேறு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் தேவைப்படுமாங்கிற ஒரு கொஷின் மார்க்கே உங்களுக்கு வந்துடும். அதனால் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுங்கிறது இண்டிவிஜுவல் ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருக்கணும், ஒரு ஃபேமிலி ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருக்கணும். இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறதையோ இல்லை ஒரு கம்பெனிக்காரன் போட்டுக்கிற ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸையோ வாங்கி யூஸ் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாது. ஏன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும், அதில் நிறைய மெடிசன் உங்களுக்கு யூஸே ஆகாது. அப்படி யூஸ் ஆகாத ஒரு மெடிசனை ஜஸ்ட்டு நம்ம வாங்கி ரொம்ப நாள் வீட்டில் போட்டு வச்சுருந்து தேவையில்லாமல் தூக்கி போடுவோம். அந்த மாதிரி ஒரு மருந்து கூட வீணாகக்கூடாது. எல்லா மருந்தும் நம்மளுக்கு உதவக்கூடிய மருந்துகளாகவும் தேவைப்படுற மருந்துகளாகவும் மட்டும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான ஃபஸ்ட் எய்ட் கிட் கிடைக்கும். வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு, உங்கள் நீங்கள் இடம்பெற்றுள்ள மற்ற குரூப்புகளுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.